வணக்கம். இந்த வீடியோவில் 23/4/2026 தமிழ்நாடு 60 வயது முதியவர்களுக்கு புதிய சலுகை குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் முக்கியமான ஒன்றாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சிரமமில்லாமல் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உதவும் வகையில் இலவச போக்குவரத்து வசதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி 60 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து முதியோர்களும் நகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சலுகை பெறுவதற்கு முன்பதிவு அல்லது கட்டணமில்லா பயண டோக்கன் போன்ற எந்தவிதமான கட்டாயம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள், பார்வை குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கு எந்த கட்டணமுமின்றி பேருந்து வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலவச பயணத்தை பயன்படுத்த விரும்பும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பேருந்து நடத்துனரிடம் தங்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை காட்டினால் போதும். முதியவர்கள் தங்களின் வயது மற்றும் அடையாளத்தை உறுதி செய்ய வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ஸ்மார்ட் ரேஷன் அட்டை, முதியோர் உதவித்தொகை அட்டை அல்லது நலவாரிய அட்டை போன்ற அரசு வழங்கிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை காட்டலாம். மாற்றுத்திறனாளிகள் தேசிய மாற்றுத்திறனாளர் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை காட்டி இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த சலுகை காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை, அதாவது வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய முழு நேரத்தில் அமலில் இருக்கும் என்று அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேருந்தில் கூட பயணிக்க முடியாத அளவிற்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு சிறப்பு வசதியை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. வீட்டிலிருந்தே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் வரை முழுமையான இலவச வாகன சேவை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வீல் சேர் பயன்படுத்தும் நபர்கள், உடல் இயக்க குறைபாடு உடைப்போர் ஆகியோருக்கு இந்த வசதி மிகவும் உதவிகரமாக இருக்கும். இந்த சேவையை பெற விரும்புவோர் தேர்தல் ஆணையத்தின் சாக்ஷம் மொபைல் செயலியின் மூலம் அல்லது 1950 என்ற கட்டணமில்லாத உதவி எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் இந்த ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் விரிவான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது போன்ற நடைமுறைகள் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் அமல்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் எந்த வாக்காளரும் போக்குவரத்து சிரமம் காரணமாக வாக்களிக்காமல் விடாமல் அனைவரும் தேர்தலில் பங்கேற்க செய்வதாகும். குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த இலவச போக்குவரத்து வசதி ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கவும் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சம வாய்ப்பை வழங்கவும் ஒரு முக்கியமான படியாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.